நீக்கமே எடப்பாடியாருடைய பெருந்தன்மையை காணலாம். இந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் இத்தனை பொறுமையாக இருந்து அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவியை இன்று தான் எடுத்திருக்கார். செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை, செயற்கையான நெருக்கடியை உருவாக்கினார்கள். சசிகலாவால் 2 முறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். ரெட்டையில இல்லாமல் செங்கோட்டையன் கோபியில் ஜெயிக்க முடியுமா? எடப்பாடிக்கு குழி தோண்டுவதற்காக நீ டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் நட்டாவையும் சந்திச்சிங்க. யாரோ இருக்கட்டுங்க, டெல்லிக்கு போனது யாருங்க? பெரிய கும்பலோடைய போய் நிர்மலா சீதாராமனையும் நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்த்தாரு. கடவுள் இன்னைக்கு பிஜேபி மிரட்டிய காலமெல்லாம் போய் எடப்பாடி பிஜேபி மிரட்டுறாரு. இப்படியாவது சந்திக்கணும், நான் சந்திக்க முடியாதுட்டார். சரி, என்ன உங்க டிமாண்டு? முதல்ல அண்ணாமலை கதை முடிங்க. நடந்ததா இல்லையா? இன்னமும் குட் புக்ல இருக்காரு. தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்தி. பிரதமர் நாற்காலி அவர் தான் கொடுக்க போறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. 10 நாள்ல அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை புது கட்சி தமிழ்ல தான் சார் சொல்றேன். நம்ம தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். அவருக்கு சுகேஷ் சந்திரா வழக்கு இப்போ தலைக்கு மேல கத்தி, காசு கொடுத்து 100 கோடி கொடுத்து ரெட்டையில கேட்டார்ல, அந்த வழக்கு. அத்தனை அமைப்புகளுக்கும் இப்போ எடப்பாடி விட்ட வேறு நாதி இல்லை. இவருடைய பிஏ கதிர் முருகன் இப்போ கோட்டூர்புரம் கவுன்சிலர், பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. செங்கோட்டையுடைய பழைய பிஏவே பல ஆயிரம் கோடி வச்சிருக்காங்கன்னா செங்கோட்டையனுடைய எவ்வளவு ஆயிரம் கோடி இருக்கும்? சசிகலா அவர்கள் முதன்முதலாக தேர்ந்தெடுத்தது செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் பதவியில் நாற்காலில் அமர வைக்கிறார். தவறான செய்தி அது. சசியை மதிக்கவே மாட்டார். யாரு? செங்கோட்டையன். ஜெயலலிதாவை தான் மதிப்பார். அவனை அடுறா யார? கருணாநிதியை சொன்னது பேப்பர் வெயிட் எடுத்து அடிச்சாலும் செங்கோட்டையன். வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். பரபரப்பான நிகழ்வு, அரசியல் நிகழ்வு. செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, விசுவாசி, தலைமைக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவர். நீக்கம் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கம் கிடையாது. அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து நீக்கம். இதுதான். இப்போ இந்த நீக்கமே எடப்பாடியாருடைய பெருந்தன்மையை காணலாம். அரசியல் குரு எடப்பாடிக்கு செங்கோட்டையன். எம்ஜிஆருக்கு அறிமுகமானவர் செங்கோட்டையன், ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர் செங்கோட்டையன். இப்படி எடப்பாடிக்கு அரசியல் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார். நீங்க காவிரி கரையோரம் ஒரு வெள்ள வண்டிக்கு ஒரு பெரிய குடோன், இது செங்கோட்டையனுக்கு சொந்தமானது. வெள்ள வியாபாரிகள் கூட்டுக்குழு, இதில் வெள்ள வியாபாரியாக வாழ்க்கையை துவக்கியவர் தான் எடப்பாடி. இந்த நன்றி விசுவாசத்துக்காகத்தான் இத்தனை பொறுமையாக இருந்து அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவியை இன்று தான் எடுத்திருக்கார். செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கிற நபர்கள் யாருன்னு கேட்டா வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நத்த விஸ்வநாதன், இப்படி 6 பேர் கொண்ட குழு. இந்த 6 பேர் கொண்ட குழுவுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கணும். இதுதான் இத்தனை ஆண்டு காலம் இந்த பொறுமையாக இருந்து இப்போ அத்தனை பேரும் இனிமே சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ சேர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற வார்த்தையை இனிமேல் யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. வேலுமணியினுடைய அதிகார மையம் எல்லை வகுக்கப்பட்டது, வேலுமணியினுடைய அதிகாரம் வரையறுக்கப்பட்டது. அது தாங்காமல் தான் செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை, செயற்கையான நெருக்கடியை உருவாக்கினார்கள். இப்போ அது ஒரு முற்றுக்கு வந்து விட்டது, ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. எப்படின்னு கேட்டா, செங்கோட்டையனை பொறுத்தவரைக்கும் செங்கோட்டையன் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டக்காரரோ சித்தாந்தவாதியோ திராவிட இயக்கத்தை பிரித்து பகுதியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அல்ல. 2011 கொங்கு பெல்ட் அரசியலை அதிமுக சாதகமாக மாற்றுவதற்கு ஜெயலலிதா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது செங்கோட்டையன்.
பெஸ்ட் ராமசாமி, கொங்கு ஈஸ்வரன் 2 பேரையும் அதிமுக கூட்டணியில கொண்டு வரணும். இதுதான் வேலை. ஆனா செங்கோட்டையில அது கொண்டு வர முடியல. ஏன்? ஏவா வேலு திமுகவுக்கு யாரை கூட்டிட்டு போயிட்டாரு? பெஸ்ட் ராமசாமி கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த கூட்டணி உடைஞ்சு போச்சு. வேறு வழியே இல்லாமல் தனியரச ஒரு கொங்கு கொடியோடு அந்த கூட்டணியில் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார். அது கூட செங்கோட்டை செய்ய முடியல. தனியரசை கூட்டி அதிமுகவில் சேர்க்க முடியல. இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை. இந்த செங்கோட்டை யாருக்கு நீதி கேட்கிறாரு? சசிகலாவுக்கு நீதி. சசிகலாவால் 2 முறை அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு சசிகலா பதவி கொடுத்தா என்ன, பதவி எடுத்தா என்ன, அவருக்கு ஒன்றும் அக்கறை இல்லை. ஓபிசி கொடுத்தா என்ன, எடுத்தா என்ன. டிடிவி தினகரனுக்கு பதவி கொடுக்கணும், அதெல்லாம் அது நோக்கமே இல்லை. ஈரோட்டில் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், பேரூராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், இப்படி பல பேர் இருக்காங்க. அவரோடு சேர்ந்து பயணித்தவர் பவானி சாகர் எம்எல்ஏ பண்டாரி. கடைசி வரைக்கும் கூட இருந்தார். பத்திரிகையாளரை சந்திப்பதுன்னு சொன்ன பிறகு பண்டாரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆளைய காணும். ஒருவரை கூட வைத்திருக்க முடியாது. செங்கோட்டையன் எப்படி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி அதிமுக தொண்டனை எப்படி சேர்த்துவார்? ரெட்டையில இல்லாமல் செங்கோட்டையன் கோபியில் ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. இந்த அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவி செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய துடுப்புச்சீட்டு. இதுதான் டெல்லியில் அவருக்கு டிமாண்டே இருந்தது. நீங்கள் நட்டாவையும் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் செங்கோட்டையன் சந்திப்பதற்கு யார் அனுப்புனா? அமைப்பு செயலாளர் பதவியில் யார் அனுப்புனா? எடப்பாடி அனுப்புனாரா? யார் அனுப்புனா? எடப்பாடிக்கு குழி தோண்டுவதற்காக நீ டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் நட்டாவையும் சந்திச்சீங்க சார். ஆனா அந்த இடத்துலயுமே செங்கோட்டையன் தானாக டெல்லிக்கு செல்லவில்லை, பின்புலமாக இருந்தவர்கள் சொல்லி சில பேருடைய பேரும் அங்க அடிபடுதலை. யாரோ இருக்கட்டுங்க, டெல்லிக்கு போனது யாருங்க? பெரிய கும்பலோடைய போய் நிர்மலா சீதாராமனையும் நட்டாவையும் அமித்ஷாவையும் பார்த்தாரு. எடப்பாடி குழி தோண்டுவதற்காக போனார். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, வேலுமணி, தங்கமணி, இந்த இவர்களோடு நான் பொதுச் செயலாளர் ஆகுங்க, ரெட்டையில எனக்கு கொடுங்க, நான் பிஜேபியோட கூட்டணி வைத்துக் கொள்கிறேன். என்ன எடப்பாடி பிஜேபிக்கு கூட்டணி வைப்பதற்கு நெருக்கடி கொடுத்த கும்பலே இதுதான். திமுகவுடைய வாக்கு வங்கி 14% முஸ்லீம், கிறித்துவ, தலித்து வாக்கு வங்கி தான் திமுக மீண்டும் அதிகாரத்தை கொண்டு வருது. அதை உடைக்கணும்னா பிஜேபி விட்டு வெளியே வரணும் தான் 1.5 ஆண்டு காலம் பிஜேபி விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவர் இந்த துரோகி கூட்டம் தான் என்ன பண்ணுச்சு? அவர் பிஜேபிக்கு வரலைன்னா நாங்கள் வந்தோம், எங்களுக்கு ரெட்டையிலை கொடுங்க. வேலுமணி பின்னணியிலிருந்து இயக்குகிறார். வேலுமணி, தங்கமணி, நத்த விஸ்வநாதன், அன்பழகன், CV சண்முகம், செங்கோட்டையன் கொண்ட குழு. நீங்கள் ஓபிஎஸ் சேர்த்துங்க, டிடிவி சேர்த்து சிலுவம்பாளையத்தில் எத்தனை முறை படையெடுத்தீங்க? சரி, இதே பட்டியல 2வது முறையாக SP வேலுமணி பேரை வெளிப்படையா சொல்றீங்க. இது வரைக்கும் எந்த அரசியல் நோக்கருமே உச்சரிக்காத பேரா இருக்கு. 2வது 4 ஆண்டு காலம் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்புல முதலமைச்சராக இருந்த போது தனக்கு அடுத்தபடியாக இருந்த நபர் அப்படின்னா SP வேலுமணி தான். இன்னுமே கூட கட்சிக்கான பல செலவுகளை அவர் தான் மறைமுகமாக கவனித்துக் கொள்கிறார் என்ற மாதிரி செய்திகள்லாம் வருது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் SP வேலுமணி மேல் ஒரு குற்றச்சாட்டோ அல்லது நடவடிக்கை அப்படின்றது பொதுவெளியில வரவே இல்லையே சார். வைக்க முடியாது. ஏன்னா வெளிநாட்டு முதலீடுகள் அத்தனையுமே வேலுமணி, சதக் ஜலால், இந்த உபீஸ் குப்பையில் இருக்கிற கான்ட்ராக்ட் 7000 கோடி ரூபாய்க்கு கொடுத்த சதக் ஜலால், இவர்கள் மூலம்தான் எடப்பாடியுடைய பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகள் துபாயில் பாதுகாக்கப்படுகிறது. இதுக்கு வேலுமணி வேணும். செங்கோட்டை தூக்கி போட்ட மாதிரி தூக்கி போட்டீங்கன்னா பல லட்சம் கோடி போயிடும். இதெல்லாம் நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும். இப்போ ஓபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை, ஓபிஎஸ்கிட்ட எந்த பதவிகளை பிஜேபி கழட்டி விட்டான் தெரிந்த பிறகு பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் 1000 கோடி ரூபாய் தரவே மாட்டாங்க. ஸ்டாலின் போறாரு, நடைபயணத்தில் போய் இதை வாங்கி கொடுங்கிறாரு, நான் தலையிட முடியாது. இப்போ இதுதான் ஓபிஎஸ் உடைய நிலைமை. இன்னைக்கு என்னாச்சு? அம்பிகாவதி சுகர்மன் 450 கோடி பண மதிப்பிழப்பு, பணமே இல்லை. ஏது 450 கோடி வந்தது? இதற்கு பின்னால் பிஜேபியும் எடப்பாடியும் இருக்கிறார்கள். சார், அப்ப பக்கபலமா பிஜேபி எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தான் கடவுள். இன்னைக்கு பிஜேபி மிரட்டிய காலம் எல்லாம் போய் எடப்பாடி பிஜேபி மிரட்டுறாரு. அந்த அளவுக்கு என்ன சார் அரசியல் தெரியணும். அதுக்கு தமிழ்நாட்டில் இவனுக்கு அரசியலே தெரியாது. 500 ரூபாய்க்கு 500 ரூபா குவார்ட்டருக்கு காக்கா பிரியாணிக்கு 5 வருஷம் தலைவிதி அங்கே வித்துட்டு போறான். இவன் தான் தமிழன்.
அரசியலே தெரியாது, எல்லாம் அடி முட்டாளா இருக்கான். திமுகவை RSS எப்படியாவது திமுக மீண்டும் வெற்றி பெற்றுவிடக்கூடாது, அதுல தெளிவா இருக்கு RSS. ஸ்டாலினுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இப்ப பீகாருக்கு போயிடுச்சு. பீகார்ல போய் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாரு. சனாதனம் என்கின்ற ஒரு அரசியலை தமிழ்நாட்டில் தான் இந்தியாவுக்கே வழிகாட்டும். இத திமுக தான் செய்யுது. திமுக தான் 5 மாநில முதலமைச்சர்களை 5 நொடியில கூட்ட முடியும். எந்த மாநில முதலமைச்சருக்கு அந்த தகுதி கிடையாது பிஜேபிக்கு எதிராக. பஞ்சாப் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், கேரளா முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர், கர்நாடகா முதலமைச்சர், 5 முதலமைச்சருக்கு பின்னாடி நீங்க ஒரு 10 முதலமைச்சர் தொடர்புல இருக்காங்க. பிஜேபிக்கு சிம்ம சொப்புனமே இங்கதான் கரு உருவான இடம். அப்போ இத RSS மோடிட்டையும் அமித்ஷாவிட்டையும் அழுத்தம் கொடுக்கறான். அவர்கள் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் நீங்க அமித்ஷா போன முறை சென்னை வந்த பொழுது டெல்லி பத்திரிகையாளர்களோடு வந்தார். எடப்பாடியும் அமித்ஷாவும் கூட்டணி முடிவு செய்ய போகிறார்கள்னு செய்திக்காக. எடப்பாடி சாயங்காலம் வரைக்கும் அமித்ஷாவை மீட் பண்ணவே இல்லை. மீட் பண்ணுவதற்கான எந்த சமிக்கையும் இல்லை. நீங்க மத்திய உளவுத்துறை எதிர்கட்சி தலைவர் வீட்லையும் இருக்கான். அவர் புறப்படுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லைன்னு அமித்ஷா மிரண்டு போயிட்டார். அமித்ஷாவோடு வந்த டெல்லி பத்திரிகையாளர் கிளம்பிட்டான். அமித்ஷாவுடைய பயணம் தோல்வியில் முடிந்ததுன்னு செய்தி போட கிளம்பிட்டான். டெல்லி ஆடுது, நடுங்குது. எப்படியாவது சந்திக்கணும், நான் சந்திக்க முடியாதுட்டார். சரி, என்ன உங்க டிமாண்டு? முதல்ல அண்ணாமலை கதை முடிங்க. நடந்ததா இல்லையா? 2026 முதலமைச்சர் 26, 25 கொடுங்க சார். அன்னைக்கு அண்ணாமலையை மத்தியானம் வரைக்கும் பதவியிலிருந்து நீக்குவதாக எந்த செய்தியும் இல்லை. மத்தியானம் 1 மணி வரைக்கும். 1 மணிக்கு மேல அமித்ஷாவை சுத்தி வந்த பத்திரிகையாளர் போறான், இந்த கமலாலயத்துக்கு போறான். நயினார் நாகேந்திரா உடனடியாக வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அண்ணாமலை சத்தத்தையே காணோம். அண்ணாமலை வேட்புமனை தாக்கல் பண்ணல, யாரும் வேட்புமனு தாக்கல் பண்ணல. அங்கேயே முடிஞ்சு போச்சு, அண்ணாமலை கதை முடிஞ்சு போச்சு. அன்னபோஸ்டார் நயினார் நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். செய்தி வந்த பிறகுதான் எடப்பாடி அண்ணாமலை வர சொல்றாரு. நடந்ததா இல்லையா? இன்னமும் குட் புக்ல இருக்காரு. தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான செய்தி. பிரதமர் நாற்காலி அவர் தான் கொடுக்க போறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. கட்சி ஆரம்பிக்கிறது டெல்லியில ஒரு குழு தங்கி இருக்கு. 10 நாள்ல அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்க போறாரு. அண்ணாமலை புது கட்சி ஆரம்பிக்கிறார். அண்ணாமலை புது கட்சி தமிழ்ல தான் சார் சொல்றோம். நம்மளோட தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கோம். 10 நாள்ல அண்ணாமலை கட்சி அறிவிக்கப்படும். அண்ணாமலையுடைய குழு டெல்லியில முகாமிட்டு இருக்கு. சமீபத்தில் டெல்லி போகாத காரணமும் இதுதான். அதுதான் டெல்லியில சார் அண்ணாமலை கதை முடிஞ்சு போச்சு சார். தேசிய அளவுல, அகில இந்திய அளவுல, உலக அளவுல என்னைக்கு மாநில தலைவர் பதவி தூக்குனாங்களோ எடப்பாடியுடைய அழுத்தம் தான் ஒரே காரணம். பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்கணும்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது. ரைட், நீ சொல்றதை கேட்கிற தூக்கு, நைட்டா தூக்கு. நொடி பொழுது தூக்குனாங்களே இல்லை, யார் சொல்லி? திமுகவை எதிர்ப்பதற்கு எடப்பாடி, அதிமுக, இரட்டை இலை என்ற இந்த 3 இலக்கமும் பிஜேபிக்கு இப்ப கை கொடுக்குது. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ சார், திமுகவை வந்து கடுமையாக விமர்சிக்கணும்னு சொன்னா அதை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு போறோம்னா ஊழல் வழக்குகளே நிறைய இருக்கு சார். அமைச்சர்கள் மேல இருக்கு, இன்னும் பெரிய அளவுல இருக்கக்கூடிய தலைவர்கள் மேலே இருக்கு சார். அதை வந்து டைட்டன் பண்ணாவே திமுகவை ஒரு அசைச்சு பார்த்துடலாமே. பிஜேபியை திமுக அசைச்சு பார்த்துரும். இப்போ அது ஒரு சர்வதேச அரசியல். இப்போ மோடிக்கும் RSSக்குமே சண்டை. மோடி பதவி விலக சொல்றாங்க, மோடி முடியாதுங்கிறாரு. அப்போ ஒருவேளை நிதிஷ்குமாரோ நாயுடோ RSS அழுத்தம் கொடுத்து வாபஸ் வாங்கினா ஆட்சி கவுந்து போயிடும். மோடி என்ன நினைக்கிறாரு? திமுகவினுடைய 21 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னை தாங்கி பிடிப்பார்கள். ஏன் ஜெயலலிதா கவுத்துட்டு வந்து வாஜ்பாய் போய் கருணாநிதி தாங்கி பிடிக்கலையா? அதே போன்று 99 மீண்டும் வரும்னு மோடி நினைக்கிறார். இதற்காகத்தான் திமுக விட்டு வச்சிருக்காங்க. பல அரசியலுக்குள்ள அரசியல். இந்த அரசியல் இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா எடப்பாடி வந்து நிக்குது. எடப்பாடி சசிகலாவை சேர்த்துக்கொள்ள தானே பிரச்சனை. டிடிவி கதை முடிஞ்சுது, டோட்டலா முடிஞ்சுது. அவருக்கு சுகேஷ் சந்திரா வழக்கு இப்போ தலைக்கு மேல கத்தி. காசு கொடுத்து 100 கோடி கொடுத்து ரெட்டையில கேட்டார்ல, அந்த வழக்கு
யாருக்கு லஞ்சம் கொடுக்குறாரு? எலெக்ஷன் கமிஷனுக்கு. கொடுத்ததும் தப்பு, வாங்கினதும் தப்பு. ரெண்டாவது சொத்துக்கள் பூரா முடக்கியாச்சு. சொத்து பூரா முடக்கியாச்சு. எடப்பாடி தான் அதுக்கு ஆலோசனை. அவரை கதையை முடித்தால் தன்னை வந்து சரண்டர் ஆவார். வழியே இல்லை. பிஜேபியிலிருந்து வெளியே வந்துட்டாரா? இப்போ பிஜேபிக்கு யார் பாஸ் தமிழ்நாட்டில்? எடப்பாடி தான். அந்த கட்சியை எடப்பாடியிடம் விட்டு விலைக்கு விற்பதை தவிர டிடிவிக்கு ஒரு வழியே இல்லை. சார், லண்டன் ஹோட்டல் வழக்கு இப்போ பெருசாக நிற்குது. சுகேஷ் சந்திரா வழக்கு, இப்படி அன்னி செலாமணி மோசடி வழக்கு, பல வழக்கு. இப்போ பிஜேபி நினைச்சான்னா எப்போவோ கண்ணாடியை உடைச்சார். யாரு? பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒரு அமைச்சர், ஒசூர்ல அமைச்சராக இருந்தார். சாராய விற்கிற காலத்துல பஸ்ல கல்லெறிஞ்சார்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குல தண்டனை எப்போ கொடுக்குறான்? சசிகலாவை போய் பரப்புன அக்கராகாரத்துல பார்த்துட்டு சசிகலாவுக்கு வேண்டிய வேலைகளை, அரசியல் சித்து விளையாட்டுகளை செய்யறாரு தெரிஞ்ச பிறகு பாலகிருஷ்ண ரெட்டிக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருது? அதோடு அவர் கதையே முடிஞ்சு. இப்படித்தான் இந்திய அளவில், உலக அளவில் அரசியல் செய்யக்கூடியவன் RSS பிஜேபி. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி, RSS, சங் பரிவார், அத்தனை 60க்கு மேற்பட்ட அமைப்புகளுக்கு, அத்தனை அமைப்புகளுக்கும் இப்போ எடப்பாடி விட்ட வேறு நாதி இல்லை. ஒரே விஷயம், இந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் நாற்காலில் யார் இருக்கக்கூடாது? தற்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர். இதுதான் செங்கோட்டையனுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அப்படிதானே சார். யார் அதிமுக தலைமையாக இருந்தார்களோ அவர்களுக்கு கடுமையான எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காத விசுவாசியாக இருந்த செங்கோட்டையன் இப்போ இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்னா இவருக்கு பின்புலத்தில் இருப்பது நீங்க சொல்லும் ஆட்கள் மட்டும்தானா, இல்ல திமுக, இல்ல வேற? அப்படிலாம் இல்லை. அதாவது இவருடைய PA கதிர் முருகன் இப்போ கோட்டூர்புரம் கவுன்சிலர், பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. செங்கோட்டையுடைய பழைய PA கதிர் முருகன் இப்ப கவுன்சிலர் எங்க இருக்காரு? கோட்டூர்புரம் கவுன்சிலர். இதை விட எப்படி விளக்கமா சொல்ல முடியும்? அவரு இப்போ சைதை சீட்டு கேட்கிறார். சைதை பகுதிக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், டி நகருக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், வேளச்சேரிக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கு சைதை தொகுதி அதிமுக MLA சீட்டு கொடுங்கன்னு கேட்கிறார். 26 யார்கிட்ட? எடப்பாடிட்டு கேட்கிறார். கோட்டூர்புரம் அந்த ஸ்லம்ல இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கொரோனா காலத்துல ஒரு 2000 பேருக்கு 3 நேரம் சோறு 1 வருஷமா போட்டார். அப்ப எவ்வளவு 1000 கோடி வச்சிருப்பான்னு பாரு. டி.நகர் சத்யா கூட பார்ட்னர், விருகு ரவி கூட பார்ட்னர், எதுல? ரியல் எஸ்டேட்ல, G ஸ்கொயர்ல பார்ட்னர். பிஏவே பல 1000 கோடி வச்சிருக்கான்னா செங்கோட்டையனுடைய எவ்வளவு 1000 கோடி இருக்கும்? இன்னொரு PA எல்லாம் உங்களுக்குலாம் தெரிஞ்ச PA தான், எழில். போன அரசாங்கத்து தான் ஓய்வு பெற்றார். சாதாரண APROவா செங்கோட்டையனால் உருவாக்கப்பட்டு டெப்டி டைரக்டர் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஓய்வு பெற்றார். அவரு நாமக்கல்ல இன்ஜினியரிங் காலேஜ், பல காலேஜ் வச்சிருக்காரு. அவர் வீடு எங்க தெரியுமா? தினகரனுடைய பெரிய ஃபார்ம் ஹவுஸ், பண்ணை வீடு இருக்குல்ல பெசன்ட் நகர்ல, அதே தெருவில் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்ட பங்களா. யாருக்கு? ஒரு APROவுக்கா இருந்தவருக்கு. எப்படி இவ்வளவு 1000 கோடி வந்தது? அவர் PA கிட்டே பல 1000 கோடினா செங்கோட்டையன் கிட்ட எவ்வளவு 1000 கோடி இந்த அதிமுக சம்பாரிச்சு கொடுத்தது? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா சசிகலா அவர்கள் முதன்முதலாக தேர்ந்தெடுத்தது செங்கோட்டையனை தான் முதலமைச்சர் பதவியில் நாற்காலி அமர வைக்கணும். தவறான செய்தி அது. செங்கோட்டையனை சசிகலாவும் எந்த காலத்திலையும் பிடிக்காது, எந்த காலத்திலையும் பிடிக்காது. ஏன்னா 2 முறை ஜெயலலிதாவால் பதவி பறிக்கப்பட்டது காரணமே சசிகலா தான். சசி மதிக்கவே மாட்டார். யாரு? செங்கோட்டையன். ஜெயலலிதாவை தான் மதிப்பார். 89 ஜெயலலிதா மானபங்கப்பட்டு அவரை திமுக ஆட்சியில அவரை முடியல தாக்கிய பொழுது அவனை அட்றா யார கருணாநிதியை சொன்னது பேப்பர் வெயிட் எடுத்து அடிச்சாரு செங்கோட்டையன். 1.5 மாத காலம் போயஸ் கார்டனை விட்டு வெளியே வரல. அப்படி பாதுகாத்தவர் தான் செங்கோட்டையன் ஜெயலலிதாவால். ஆனால் அந்த அதே ஜெயலலிதா 2 முறை 3 முறை அமைச்சர் பதவியும் தூக்குச்சு. அது காரணம் யாரு? சசிகலா. இதுதான் உண்மை. அப்போ
சசிகலாவுக்கும் இவரும் பெரிய கட்சியில சேர்த்துருங்கிற அந்த உணர்வு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சார். பிரிந்தவர்கள் ஒண்ணு சேரணும் அவர் எழுப்புற ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ், சசிகலா ஒன்றிணைனம்ன்றதா அவருடைய குறிக்கோளை தெளிவா சொல்றாரு. இல்ல அவருக்கு அந்த குறிக்கோளே அல்ல. 2-3 இந்த சக்திகளிடம் எந்த மக்கள் சக்தியும் இல்லை. ஓபிஎஸ் டீம் இல்லை. ஓபிஎஸ் அதிமுகவோட வெளியேறிய பிறகு ஓபிஎஸ் கூட தேனி நகர செயலாளரை இன்னைக்கு வரைக்கும் வரல. வந்திருக்கணுமா இல்லையா? நீ பெரிய மக்கள் சக்தி முதலமைச்சர், 2 முறை 3 முறை முதலமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், எவ்வளோ போய் நாடாளுமன்ற ஒரு நகர செயலாளர் தேனி பெரிய நகர செயலாளர் பின்னாடி வரலையே. அப்படி என்ன மக்கள் சக்தி வச்சிருக்க? டிடிவி தினகரனுக்கு தேனிக்கு என்ன சம்பந்தம்? உன்னுடைய ஊர் மன்னார்குடியில நீ ஜெயிக்கவே முடியல, அந்த பக்கமே போறது இல்லையே. உனக்கு தேனிக்கு என்னையா சம்பந்தம்? என்டிஏ கூட்டணியில இருந்து விலகறான்னு சொன்ன உடனே பிரேக்கிங் நியூஸ். டிடிவி தினகரன் அளிக்கிறார் 2% ஓட்டுன்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னு சொல்லி பத்திரிகையாளரை பார்த்து ஒரு கேள்வி. ஆமா, அதாவது இங்க விஜய் அரசியலுக்கு எப்போ வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அரசியல் தெரியுமானே தெரியாது. 35 நிமிஷம் பேசினார், எழுதி கொடுத்ததை. எவ்வளவு கூட்டம் கொண்டா பாத்தீங்களா இல்லையா? இதுதான் அரசியல். இதை விட திரிஷாவும் நயன்தாராவும் சேலத்துக்கு ஒரு கடைக்கு ரிப்பன் வெட்டுறதுக்கு போனாங்களா, 1 லட்சம் பேர் கூடி நின்று இருந்தாங்க சேலத்தில். இதுதான் அரசியல். இங்கே அரசியல் என்பது இங்கே புரிதலே இல்லாத ஒரு நாடு தமிழ்நாடு. அதனால டிடிவியில் ஆட்டோ சங்கரே கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு 5 லட்சம் பேர் கூடுவோம். அவன் செத்து போயிட்டான். அவன் கண்டிப்பாக இருந்திருந்தா, உயிரோடு இருந்திருந்தா, பிடிபடாமல் இருந்தால் அவன் எம்எல்ஏ, முனுஆதி மூல எம்எல்ஏ, மந்திரியாக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு தான் நிறைய கோடம்பாக்கத்து திரை உலக நடிகைகள் பல பேர் அவர்கிட்ட கட்டுப்பாடு இருந்தாங்க. அதெல்லாம் பயன்படுத்தி தான் மந்திரியா கூட இருக்கலாம். இது இந்த நாடு அப்படித்தான். முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய ஆட்சிக்கு போறான் பெரியார் சொல்வார். இங்க எதுக்கு ஓட்டு போடுறேன்னு தெரியாது. அதனால பெரியார் எலெக்ஷனே நிக்கல. பெரியாருடைய சிஷியன் கணக்கு போலதான் அண்ணாதுரை முதலமைச்சராக முடிஞ்சு. பெரியார் அரசியலுக்கே வரல. அண்ணாவுடைய நண்பர் தான் கருணாநிதி, அவர் முதலமைச்சரானார், பெரியார் வரல. கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் அவருடைய நண்பர், அவருடைய உதவியாளர் தான் அவர் முதலமைச்சரானார், அவர் வரல. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா, ஜானகிலாம் யாரும் நீங்களே முடிவு பண்ணீங்க. இவர்களெல்லாம் முதலமைச்சர். அந்த பெரியார் அரசியலுக்கு வரலையா? முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கியன் ஆட்சிக்கு போறான். இதுதான். ஆக செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது. செங்கோட்டையன் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இல்லை, துரோகியாக வெளியேற்றப்பட்டார். வரலாறோடு வாழப்போகிறார் செங்கோட்டையன். பல தகவல்கள் சார். நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி.